கம்பம் அருகே கழிவு நீருடன் வந்த குடிநீரை பாட்டிலில் அடைத்து பேரூராட்சிக்கு சென்ற பொதுமக்களால் பரபரப்பு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ளது புதுப்பட்டி பேரூராட்சி. இங்கு 15 வார்டுகளில் 13,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட 13, 14 ஆகிய வார்டு இரட்டைப்புலி தெரு பகுதியில் கடந்த 2 மாத காலமாக கழிவுநீர் கலந்த குடிநீர் வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பலமுறை புகார் கூறியும் தற்போது வரை கழிவுநீர் கலப்பதற்கான காரணம் குறித்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், இதனால் கடந்த 2 மாத காலமாக கழிவுநீர் கலந்த குடிநீரை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடித்து வருவதாகவும், பெரும் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதி மக்களிடையே தொடர்ந்து புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கம்பம் ஒன்றிய செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று திரண்டு கழிவுநீர் கலந்த குடிநீரை பாட்டிலில் அடைத்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் மனு கொடுக்க முடிவு செய்தனர். இந்த நிலையில் புகார் மனு அளிக்க சென்றபோது அங்கு செயல் அலுவலரும் பேரூராட்சி மன்ற தலைவரும் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் பேரூராட்சியில் உள்ள அலுவலர்களுக்கும் புகார் மனு கொடுக்க வந்த பொதுமக்களுக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து புகார் மனுவை பெற்றுக்கொண்ட பேரூராட்சி அலுவலர்கள் புகார் மனுவின் அடிப்படையில் கழிவுநீர் கலக்காமல் குடிநீர் வழங்குவது குறித்தும் தற்போது எழுந்துள்ள புகாரை சீரமைப்பது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், மாதத்தில் சில நாட்கள் குடிநீர் வருவதில்லை, அப்படியே வந்தாலும் கழிவுநீரோடு கலந்துதான் வருகிறது. பலமுறை சம்பந்தப்பட்ட துறையை கண்டித்து தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தாலும் இதற்கு நிரந்தர தீர்வு பேரூராட்சி நிர்வாகத்திடமிருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், விரைவில் தட்டுப்பாடு இன்றி குடிநீர் வழங்கவும், கழிவுநீர் கலக்காமல் குடிநீர் வருவதை உறுதி செய்யவும் புதுப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வணக்கம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கம்பம் ஒன்றிய பொதுச் செயலாளர் காம்ரேட் மகேஸ்வரன் அவர். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதுப்பட்டி தேர்வுநிலை பேரூராட்சி. இந்த பேரூராட்சியில் ஒட்டுமொத்தமாக 15 வார்டுகள் இருக்குது. இந்த பேரூராட்சியில் தொடர்ச்சியாக இன்றைக்கி அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இந்த பேரூராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்கு செஞ்சு கொடுக்காதனால தொடர்ச்சியாக இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் புதுப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு 5-6 முறை தொடர்ச்சியாக பொதுமக்கள் மறியல் பண்ணுறாங்க. அப்போ எங்களை போன்றவர்கள்லாம் உத்து பார்க்கும்போதுல என்ன அங்கே நடக்குது, இந்த பேரூராட்சி நிர்வாகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போதுல பேரூராட்சி நிர்வாகம் ஒரு செயல்படாமே இருக்குது. அங்கே செயல் அலுவலரை போய் சந்திக்கணும், ஒரு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகளை சொல்லணும் போகணும் அப்படின்னா அங்கே செயல் அலுவலரே இல்லை. அது கீழே இருக்கக்கூடிய கிளர்க்கை போய் பாருன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபு பொதுமக்களை மதிக்கிறதே கிடையாது. அப்போ இந்த நிர்வாகம் பொதுமக்களுக்கு செயல்படக்கூடிய நிர்வாகமா, இல்லை தமிழக அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த புதுப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம், தேனி மாவட்ட நிர்வாகம் பல முறை பல திட்டங்களை வகுத்து சொல்லக்கூடிய நேரங்களில் சிறப்பாக செயல்பட்டுக்கூடிய நேரங்களில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா புதுப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தில் பொதுமக்களுக்கு நிறையா குறைகள் இருந்துக்கிட்டே வருகிறது. இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்றைய தினம் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக இன்றைக்கி வகிக்கக்கூடிய சேர்மன் சுந்தரி பாஸ்கரன் வகிக்கக்கூடிய வார்டு 14, அந்த துணை சேர்மன் வசிக்கக்கூடிய அந்த 13 வார்டில் பார்த்திங்கன்னா 2 மாத காலமாக சாக்கடை தண்ணி குடிநீரோட கலக்குது. இதை பல முறை அந்த மக்கள் போய் முறையிடுறாங்க. சம்மந்தப்பட்ட அந்த வார்டு கவுன்சிலர் இன்றைக்கி வகிக்கக்கூடிய சேர்மனு துணை சேர்மன்கிட்ட முறையிடுறாங்க. இன்ன வரையும் சரி பண்ணலை. அதை கேட்கும் போதுல கேட்குறோம், என்னங்க தண்ணி இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, ஏதோ பார்த்தா வாசம் அடிக்குது, ரெயின்ஸ் தண்ணி நேரடியாக கலக்குது குடிநீரில், இங்கே அதிக குழந்தைகள் இருக்காங்க, நோய் தொற்று நிறையா பரவிட்டு வர இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் டெங்கு எல்லா காய்ச்சலும் அந்த பகுதியில் இருக்குது. இன்ன வரையும் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு ஒரு சரியான முறை இல்லை. இன்றைக்கி அந்த பகுதி மக்கள் இன்றைக்கி மனு கொடுக்க பார்த்தோம்னா சேர்மனும் இல்லை, அங்கே இருக்க செயலாளரும் இல்லை, யாருமே இல்லை. அப்போ எங்களை போன்றவர் நாங்கள்லாம் போய் கேட்கும் போதுல சேர்மன் கரெக்டாக நாங்கள் உடனே சரி செய்கிறோம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு இதை தராங்க. முழுமையாக இதை சரி பண்ணக்கூடிய வேலைகளை அவங்க செய்யணும். ஏன்னா இந்த வார்டு அவங்களுடைய வார்டு, அவங்களே செய்ய மறுத்தால் இந்த பேரூராட்சியுடைய அவல நிலையை நீங்களே பாருங்கள். ஒரு சேர்மனும் துணை சேர்மனும் இருக்கக்கூடிய வார்டுலேயே எப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த 15 வார்டுகளுடைய மக்களுடைய அந்த
நிலைமை என்னவாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து தேனி மாவட்ட நிர்வாகம் புதுப்பட்டியுடைய பேரூராட்சியை வந்து நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இங்கே நடக்கின்ற கூடிய அத்தனை அரசுடைய திட்டங்களை வந்து உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரணும். இவங்க உடனடியாக இந்த வேலைகளை அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செய்ய தவறினால் நாங்கள் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கி காவல்துறையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து இன்றைக்கி நேரடியாக வந்து இதில் பாதிக்கப்படுறோம். ஒருத்தர் வந்து தண்ணி வரல அப்படின்னா ரோட்டில் தான் வந்து உட்காருறான். காவல்துறை என்ன செய்யும், அரசாங்கம் என்ன செய்யும்? நடக்கிற தப்பு இங்கே நடக்கக்கூடிய இந்த புதுப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் இவங்க மேலே இருக்க தப்பு ஒட்டுமொத்த ஆட்சிக்கு அவல நிலையை ஏற்படுத்துகிறாங்க. உடனடியாக இந்த பேரூராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் சரி, அந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர் பெருமக்களும் உடனடியாக அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த 15 வார்டு பொதுமக்களையும் திரட்டி பேரூராட்சியை முற்றுகையிடுவோம் சொல்லி பகிரங்கமாக இந்த வாயிலாக வந்து எச்சரிக்கை கொடுக்கிறோம். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.